ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அப்படி அந்த நாமத்தை சொல்லும் போதே எல்லா பிரச்சனையும் தீரும். ஏன்னா 9 கோடி பேர் இல்லையா, 9 கோடி பேரும் காம விகாரம் அற்றவன், 9 கோடி பேரும் பொறாமையற்றவர்கள், 9 கோடி பேரும் பேராசையற்றவர்கள், 9 கோடி பேரும் கோபம் அற்றவர்கள், கோபமே வராது, 9 கோடி பேரும் சாந்தியமே ஒடிவான மக்கள். ஒரு நாமத்தை சொல்லும்போது 9 கோடி பேரும் பார்க்கிறான் அந்த பெண்ணை. என்ன பிரச்சனைன்னா, தேவையில்லாமல் நானே பேசுகிறேன், மற்றவர் புண்பட பேசிக்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், ஒன்றுக்கு ஒன்று போட்டு ஒன்று தேவையில்லாமல் கற்பனை செய்கிறேன். அந்த வீடு அப்படி இருக்கு, அவ்வளோ பெரிய வீடுன்னு. நமக்கு தான் கடவுள் கொடுத்தானுங்க உணவு தானே வரும். இதெல்லாம் ஞானிகள் ஆசை இருந்தால் தான் முடியும். நமக்கு கடவுளை தான் கொடுத்துருக்குறான், இதை வைத்தே நம்ம ஜென்மத்தை கிடைத்திடலாம் நினைப்பு இல்லாமல் அவர்கள் அப்படி நகை செய்திருக்கார்கள், இவர் இப்படி நகை செய்திருக்கார்கள் நினைப்பு இருக்கு. எண்ணம் சுருங்க வேண்டும். இப்போ ஞானிகள் எல்லாம் மனம் ரொம்ப சாந்தமே உபசாந்தம் உள்ளவர்கள். அவர் நினைக்க நினைக்க எண்ணம் சுருங்கும், விரியாது, தேவையில்லாமல் சிந்திக்க மாட்டார்கள். ஞானிகள் நாமத்தை சொல்கின்றவருக்கு கவலையே இருக்காது. அவருக்கு தின நாமத்தை சொல்கின்ற மக்களுக்கு தற்கொலை முயற்சி, தற்கொலை செய்யணுங்கிற எண்ணமே வராது, மன உறுதி இருக்கும். அது கேட்டாலும் தருவாங்க. சும்மா நாமத்தை சொல்லியா, வேற ஒன்று வேணாம். திருஞான சம்பந்தரையா, ராமலிங்க சாமி சொல்லுவேன். இப்போ ராமலிங்க சாமி திருவடிகள் போட்டி ராமலிங்க சாமி திருவடி 10 முறை சொல்லணும். இதனுடைய விளைவு பிடிக்கும். 9 கோடி பேர் பார்ப்பதால் எல்லா பிரச்சனையும் தீரும். தேவையில்லாமல் குடும்பத்தை குழப்பம் வராது, மன அமைதி கெட்டு போகாது, மன சாந்தியமே உண்டாகும், குழப்பம் இருக்காது. குழப்பம் இல்லா வாழ்க்கை. வாழ்க்கையில் குழப்பம் இருந்தால் மன அமைதி இருக்காது. குழப்பம் தீர்வதற்கு என்ன உபாயம்? அதான் செல்வம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, மன குழப்பம் தீரலை. பிற்காலத்து என்ன ஆகுமோ? என்ன செய்வார்கள்? புத்திரபாய்க்கு அமைவன் நினைப்பார்கள். கர்ப்பம் திரைக்கு நல்லபடி இருக்கணும், நல்ல குழந்தையாக இருக்கணும், தடையில்லாமல் பெருசாக ஆகணும். இப்படி தேவையில்லாமல் ஆசான் இருக்கிறாரு, ஆசான் ஆட்சியில் புத்திரபாய்க்கு உருவாயிருக்கு, நிச்சயம் நல்ல சுகப்பிரசம் ஆகணும்னு நினைப்பு வரணும். இல்லைன்னா பின்னாடி என்ன ஆகுமோ, ஏதாவது நடக்குமோ? எது நடக்குமோ நீ நினைத்து என்ன ஆக போகுது? நீ நினைத்தாலும் நடக்கதான் நடக்கும், நடக்காம நீ எது நினைக்க, நீ என்ன நினைச்சா ஒரு தலை ஒன்று அமைச்சிருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கு என்ன விதின்னு, அது நடக்கதான் செய்யும். அதுலேருந்து தப்ப முடியாது. அதனால் பிற்காலத்தை பற்றி சிந்திக்க வேணாம். இன்னைக்கு பொழுது நல்லா இருக்கு, நாளைக்கு